சரி வாங்க நாம இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்மளோட டைம் டிராவல் இப்போ எருசலேமுக்கு இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில அந்த கடைசி ரொம்பவே பதட்டமான நாட்களுக்கு போகுது. இது ஏதோ ஒரு சாதாரண பிரசங்கம் கிடையாதுங்க. இது ஒரு பெரிய நேரடியான ஒரு சவால். இந்த ஒரு மொமெண்ட் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கற்பனை பண்ணி பாருங்க, இயேசு தேவாலயத்துல நின்னு பேசிட்டு இருக்காரு. அவரை சுத்தி ஏகப்பட்ட மக்கள் கூட்டம். அவரோட சீடர்கள் ஒரு பக்கம், அப்புறம் அந்த காலத்து மதத் தலைவர்கள் இன்னொரு பக்கம். இந்த மாதிரி ஒரு டென்ஷனான சூழல்ல தான் வெளிவேஷத்துக்கும் ஆன்மீக பெருமைக்கும் எதிரா அவரோட மிக கடுமையான நேரடியான சில எச்சரிக்கைகள் வருது. இப்போ நம்ம மனசுல வர வேண்டிய கேள்வி இதுதான் இந்த முழு அத்தியாயத்தோட மையமே. ஏன் இயேசு அவரோட கடைசி நாட்கள்ல இவ்வளவு கோவமா, இவ்வளவு தீவிரமா அந்த மத தலைவர்களோட மோதுறாரு? அவர் எதை அம்பலப்படுத்த நினைச்சாரு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலத்தான் நம்ம மத்தேயு 23வது அதிகாரத்துல தேடப் போறோம். இயேசு சுட்டிக்காட்டின முதல் மற்றும் முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? வெளிவேஷம். அவர் அது ஏதோ ஒரு சின்ன தப்பா பார்க்கல. இது ஆன்மீகத்தோட ஆணி வேரையை அரிக்கிற ஒரு கேன்சர் மாதிரி பார்த்தார். சிம்பிளா சொல்லணும்னா, வெளிவேஷம்னா ஒன்னு சொல்றது, இன்னொன்னு செய்யறது. இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த மதத் தலைவர்கள் சொல்றதுக்கும் அவங்க செய்யறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சு. அந்த முரண்பாட்டைத்தான் இயேசு வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. இந்த டேபிள பாருங்களேன், இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. அவங்களோட வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப உயர்வா சூப்பரா இருக்கு. ஆனா செயல்கள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. பாருங்க, மத்தவங்கள சட்டம்படி நடங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னதையே அவங்க செய்யல. மத்தவங்க மேல பெரிய பெரிய பாரத்தை ஏத்தி வச்சாங்க. ஆனா அந்த பாரத்தை தூக்க ஒரு சின்ன விரல கூட அசைக்கல. வெளியில பார்த்தா கடவுளுக்காக சேவை செய்யற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அவங்க தேடுனதெல்லாம் ஜனங்களோட புகழையும் அங்கீகாரத்தையும் தான். சரி, இந்த வெளிவேஷம் அவங்களோட டெய்லி லைஃப்ல எப்படி இருந்துச்சுன்னு இயேசு சில உதாரணங்கள் மூலமா சொல்றாரு. அவங்க பண்ற ஜபம், அவங்க கொடுக்கிற தானம் எல்லாமே கடவுளுக்காக இல்ல, 4 பேர் பார்க்கணும் பாராட்டணுங்கிறதுக்காக தான். தங்களோட பக்தியை காட்ட பெரிய ஜபப்பெட்டிகளையும் நீண்ட குஞ்சங்களையும் அணிஞ்சுக்கிட்டாங்க. பொது இடங்கள்ல எப்பவும் முக்கியத்துவம் தேடினாங்க. இயேசுவோட பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். உண்மையான பக்திங்கிறது மத்தவங்க கிட்ட இருந்து பாராட்டு வாங்குறதுல இல்ல, நேர்மையா கடவுளுக்கு கீழ்ப்படியறதுல தான் இருக்கு. ஓகே, பிரச்சனைய சொன்னா மட்டும் போதுமா? அதுக்கு ஒரு சொல்யூஷனை வேணும்ல. இயேசு அந்த தீர்வையும் சொல்றாரு. அந்த தீர்வு தான் மனத்தாழ்மை, பெருமைக்கு எதிரான ஒரு பாதை. இந்த ஒரு வரி தான் இந்த முழு விஷயத்தோட மைய புள்ளியே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உலகத்துல நாம் என்ன பண்ணுவோம்? நம்மள நாமே ப்ரமோட் பண்ணிக்குவோம். ஆனா இயேசு சொல்றது அதுக்கு நேர் எதிர். உண்மையான பெருமை உங்களை நீங்க தாழ்த்திக்கிறதுல இருந்து தான் வருதுன்னு சொல்றார். என்ன ஒரு பவர்ஃபுல்லான முரண்பாடு பாத்தீங்களா? அப்போ உண்மையான மனத்தாழ்மைனா என்ன? சும்மா அடக்கமா நடிக்கிறதா? இல்ல, அது நம்மள மத்தவங்கள விட பெரிய ஆளா நினைக்காம இருக்கிறது. நமக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, உண்மையான குரு, உண்மையான தந்தை, கடவுள் மட்டும்தான் ஏத்துக்கிறது. ஒரு உண்மையான தலைவன் அதிகாரம் பண்றவன் இல்ல, மத்தவங்களுக்கு சேவை பண்றவன். இந்த ஐடியாவை தான் இயேசு இங்க ரொம்ப ஆழமா சொல்றார். இப்போ நாம இந்த அத்தியாயத்தோட ரொம்பவே சீரியஸான, ரொம்பவே தீவிரமான ஒரு பகுதிக்குள்ள நுழையிறோம். இயேசு அந்த மதத் தலைவர்களுக்கு எதிரா வரிசையா 7 குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. இத 7 ஐயோக்கள்னு சொல்வாங்க. 7 ஏன் இந்த நம்பர்? பைபிள்ல 7ங்கிற எண் ஒரு முழுமையை குறிக்கும். அதாவது இயேசு அவங்களோட ஊழலை ஏதோ மேலோட்டமா பார்க்கல, அதோட எல்லா பக்கத்தையும் ஒரு சின்ன விஷயத்தை கூட விடாம முழுசா அம்பலப்படுத்துறாருன்னு அர்த்தம். ஐயோன்னு சொன்னா அது வெறும் வருத்தத்துல சொல்ற வார்த்தை இல்ல. அது ஒரு கண்டனம், ஒரு வார்னிங். நீங்க செய்யறது தப்பு, இதுக்கு ஒரு விளைவு இருக்குன்னு எச்சரிக்கிற ஒரு கடுமையான ஸ்டேட்மெண்ட். இந்த 7 கண்டனங்கள்ல ரொம்ப முக்கியமான சிலதை இங்க பார்க்கலாம். முதல்ல, அவங்க கடவுளோட அரசாங்கத்துக்குள்ள போக விடாம மத்தவங்கள தடுத்தாங்க. இவங்களும் போக நினைச்சவங்களையும் விடல. அடுத்து, சட்டத்துல இருக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீதி, இரக்கம், விசுவாசம் மாதிரி உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களை கண்டுக்காம விட்டாங்க. அப்புறம் வெளியில பார்க்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அநியாயமும் ஊழலும் நிறைஞ்சிருந்துச்சு. வெள்ளையடிச்ச கல்லற மாதிரி. இந்த ஒரு உவமை அடேங்கப்பா எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. வெளிவேஷத்தை இதைவிட தெளிவா யாராலையும் சொல்ல முடியாது. வெளியில எவ்வளவு அழகா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அழுகி போயிருந்தா என்ன பிரயோஜனம்? கடவுள் நம்ம வெளித்தோற்றத்தை இல்ல, நம்ம இதயத்தை தான் பாக்குறாருங்கிறது தான் இதோட அர்த்தம். இவ்வளவு கடுமையான எச்சரிக்கைகளுக்கு பிறகு திடீர்னு இயேசுவோட டோன் மாறுது. கோபமா பேசிட்டு இருந்தவரு இப்ப ரொம்ப வருத்தத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் சொன்ன இந்த மெசேஜ மக்கள் நிராகரிச்சதால என்ன நடக்க போகுதுன்னு அவர் சொல்றாரு. இந்த வார்த்தைகள்ல இயேசுவோட இதயத்துல இருந்த அந்த ஆழமான துக்கத்தையும் அன்பையும் நம்மால உணர முடியுது. ஒரு கோழி எப்படி தன் குஞ்சுகளை எல்லாம் தன் சிறகுக்கு கீழே கூட்டி வச்சு பாதுகாக்குமோ, அதே மாதிரி நான் உங்களை பாதுகாக்க எவ்வளவோ தடவை ஆசைப்பட்டேன், ஆனா நீங்க தான் விரும்பலன்னு சொல்றாரு.
அவங்களோட அந்த நிராகரிப்பு அவரோட இதயத்தையே நுறுக்கிருச்சு. சோ இந்த நிராகரிப்புக்கு ஒரு விளைவு இருக்கு. மக்கள் மாற விரும்பாததால அவங்க பெருமையா நினைச்ச அந்த நகரமோ தேவாலயமோ சீக்கிரமே அழிய போகுதுன்னு இயேசு முன்னாடியே சொல்றாரு. இது வெறும் மிரட்டல் இல்ல, இது ஒரு செயல் விளைவு, தவிர்க்க முடியாத ஒரு முடிவு. சரி, இவ்ளோ பார்த்தோம். அப்போ இந்த முழு அதிகாரத்தோட டேக்அவே என்ன? இயேசுவோட இந்த இறுதி பொது சவால்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? இந்த முக்கியமான செய்திகளை நாம எப்படி தொகுத்து பார்க்கலாம்? முதலாவது, நம்ம வெளிப்படையா பண்ற மத சடங்குகளை விட நம்ம மனசுல இருக்கிற நேர்மைக்கு தான் கடவுள் மதிப்பு கொடுக்கிறார். ரெண்டாவது, பெரிய பெரிய பதவி அந்தஸ்தை விட மனத்தாழ்மையும் சேவை செய்யறதும் தான் பெருசு. அடுத்து, நீதி இரக்கம் மாதிரியான முக்கியமான விஷயங்களை விட்டுட்டா நம்ம விசுவாசமே பலவீனமாயிடும். கடைசியா, உண்மையை நிராகரிச்சா அதுக்கு நிச்சயம் ஆன்மீக ரீதியா விளைவுகள் உண்டு. மத்தேயு 23ல நாம பார்த்த எல்லா போதனைகளுக்கும் இதுதான் அடித்தளம். நம்ம செயல்கள் பார்க்க எவ்வளவு நல்லதா இருந்தாலும் சரி, நம்ம இதயம் சரியில்லைன்னா எல்லாமே வேஸ்ட். கடவுள் நம்ம இதயத்தை, நம்ம உள்நோக்கத்தை மட்டும்தான் பார்க்கிறார். சரி, இந்த அனாலிசிஸை நாம இந்த ஒரு கேள்வியோட முடிக்கலாம். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வி இல்ல, இன்னைக்கு நமக்காக, உங்களுக்காக, எனக்காக கேட்கப்படுற கேள்வி. எப்போதெல்லாம் நாம நல்லவன்னு பேர் வாங்கணுங்கிற ஆசையில உண்மையிலேயே நல்லதை செய்ய மறந்து போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எருசலேம் நகரத்தில் குரல் ஒலித்தது, உண்மை வார்த்தை அங்கே பேசப்பட்டது. இயேசு கிறிஸ்து உண்மை காட்டினார், பொய்யான வழியை வெளிச்சம் போட்டார். முகத்தில் பக்தி, உள்ளத்தில் வேறு, அதை அவர் கண்டார் நேராக நேரு. மனிதன் பார்வை வெளியைதான், இறைவன் பார்வை இதயமேதான். உண்மை வாழ்வுதான், அதுதான் வழி. அன்பு நீதியில் நடப்பது வழி. பெருமை வேண்டாம், தாழ்மை வேண்டும். இறைவன் ராஜ்யம் இதயத்தில் தோன்றும். உண்மை பேசு, அன்பில் நட, நீதியும் இரக்கமும் நம்மில் வாழட்டும். இறைவன் ஒளி உலகில் தெரிகட்டும். வெளியில் நல்லவர் போல தோன்றினாலும் உள்ளத்தில் உண்மை இல்லை எனில் என்ன பயன்? அதை இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார். பொய்யான வாழ்க்கை உடனே உடைந்தது. சிறிய விதி எண்ணி பெருமை கொண்டார், ஆனால் இரக்கம் மறந்து சென்றார். நீதியும் அன்பும் மறக்காதே, அதுவே இறைவன் விருப்பமே. உண்மை வாழ்வுதான், அதுதான் வழி. அன்பு நீதி நடப்பது வழி. பெருமை வேண்டாம், தாழ்மை வேண்டும். இறைவன் ராஜ்யம் இதயத்தில் தோன்றும். உண்மை பேசு, அன்பில் நட, நீதியும் இரக்கமும் நம்மில் வாழட்டும். இறைவன் ஒளி உலகில் தெரிகட்டும்.